நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. புதிய புதிய கிருபைகளாலும் புதிய புதிய ஆசீர்வாதங்களாலும் புதிய புதிய நன்மைகளாலும் அவருடைய ஜனத்தை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே பவுலடியார் எழுதுகிறத நான் பார்க்கிறேன். நீங்களே நிதானித்து பாருங்க. ஸ்திரீயானவள் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ? அதுல 14-15 வசனங்கள்ல புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறார். தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்று சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று கேட்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலே 27-28 வசனங்கள்ல பார்க்கிறோம். உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரங்களை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம். உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்கக்கூடாது, தாடியின் ஓரங்களை கத்தரிக்க கூடாது, செத்தவனுக்காக உங்களுடைய சரீரங்களை கீறிக்கொள்ளக்கூடாது. முற்காலங்களில் அப்படிப்பட்டதான பழக்கங்கள் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். பாகாலை நோக்கி கூப்பிட்டவர்கள் கூட தங்கள் சரீரத்தை கீறிக்கொண்டு கூப்பிட்டார்கள். ஆனாலும் பாகாலினாலே உத்தரவு கொடுக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமல் இருப்பீர்களாக. பச்சை குத்துகிற அநேகர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் முற்காலத்தில் தேவனை அறியாத காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்நிய தெய்வங்களை தங்கள் சரீரத்திலே பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள். வேறு சிலர் தங்களுடைய பெயரை போடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய காதலியின் பெயரை அல்லது மனைவியின் பெயரை போடுகிறார்கள். இப்படி இன்னும் சில ஜீவன் ஜந்துக்களை சரீரத்தில் பச்சை குத்தி வரைந்து விடுகிறார்கள். இப்படி பல காரியங்கள் அநேகருக்கு செய்கிறார்கள் தேவனை அறியாதிருந்த காலத்தில். ஆனால் தேவனை அறிந்த பின்பு ஒரு அந்நிய தெய்வத்தை தங்கள் சரீரத்தில் சுமந்து செல்லுகிறது, பச்சை குத்தி கொண்டு செல்லுகிறது. இவர்களுக்கு ரொம்ப அருவருப்பாயிருக்கும். அறியாத காலத்தில் செய்த காரியம், ஆனால் அறிந்த போது இதை பார்க்கும்போது இதை எப்படி, ஹவு கேன் ஐ ரிமூவ் திஸ், அதைத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதுக்காக கொஞ்சம் காஸ்ட்லி, அதுக்காக சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அநேகர் ஆகையினாலே அவ்வளவு அதை செய்ய முடியாமல் திணறி விடுகிறார்கள் என்று பார்க்க. ஆனால் அவர்களுடைய உள்ளான விருப்பம் இந்த பச்சை குத்தி கொண்டதை மாற்ற வேண்டும் என்கிறது. ஆனால் அப்படி அல்ல, அவர்களால் அது மனிதருக்கு அது முடியவில்லை. அது அந்த அனுபவங்களோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டது போல பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 6 முதல் 12 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் என்று அங்கே சொல்லுகிறார். இன்னும் புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்கள் நிமித்தமும் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்திலே சொல்லப்பட்டபடி
ஸ்திரீயானவளுக்கு நீண்ட தலைமயிர் ஒரு கனமாய் இருக்கிறது. அது அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது. அவள் அதை என்ன செய்தார்? முக்காடிட்டு கொள்ள கடவுள். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பார்க்க. புருஷன் தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது. ஆகவே அவன் தன் மயிரை தலைமயிரை கத்தரிக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நாம் காணப்படுவோம். இந்த நாட்களில் புருஷர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கூட நாம் ஹேர் கட் பண்ணும்போது அதில் எவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் போட்டு எப்படி எல்லாமோ இப்போ கட் பண்ணி விடுகிறார்கள். அதெல்லாம் நமக்கும் தேவையில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவையில்லை. அவைகளை விட்டு விலகி ஆவிக்குரிய பிரகாரமாய் கத்தருக்காய் காணப்படுவோம். கத்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராய். ஜெபிப்போம். நல்லவரும் நன்மை செய்கிறவரும் எங்களுடைய வாழ்நாளில் எங்களுக்கு தேவையான எல்லா உபதேசங்களையும் தந்து எங்களை நடத்துகிறவரும் ஆகிய நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்டதான வார்த்தையின்படி ஆண்டவரே ஜெபம் பண்ணுகையில் ஸ்திரீகள் முக்காடிட்டு கொள்ளட்டும். மற்றும் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் பச்சை குத்தி கொள்ளாமலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நாங்கள் காணப்படவும், தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும், தாடியின் ஓரங்களை கத்தறியாமலும், செத்தவர்களுக்காக எங்கள் சரீரங்களை கீறிக்கொள்ளாமலும், அடையாளமான எழுத்துக்களை எங்கள் சரீரத்தில் எழுதாமலும், எங்கள் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய். தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.